3 தக்காளி போதுமா? புகுடு தயிர் வேணும் தயிர். 3 தக்காளி போதுமாடி? ஆமா 3 தக்காளி போதும்டா. சரி. நல்லா டாஸ்க் வைக்கிறீங்க யோசிச்சு பார்த்து. கோமாளிகளா நல்லா கேட்டுங்க. நான் இப்போ இதுல ஒரு சவுண்ட் பண்ண போறேன். 60 செகண்டுக்கு இந்த சவுண்ட் வந்த பிறகு கோமாளிகளா குக்கிங் கிட்ட போயிட்டு டவுட் கேட்டு வந்துடலாம். 60 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி அடிப்பேன். எல்லாம் திருப்பி இந்த பக்கம் வந்துடணும். இப்போ ஓட போறாங்க. கீழ பாப்படி இருக்கு அதெல்லாம் தண்ணில போடு. 1 மினிட் எல்லாம் 4 சரியா? நல்லா சோக் பண்ணு. சோக் பண்ணிட்டு சைடுல அப்படியே பிளேட்ல வச்சிரு. ஓகே டுடே ஜூட் பாரு எங்கால காண பாரு. எங்க போன ஆள காண பாரு. எல்லாம் என்ன பரபரப்பா இருக்காங்க. கிரீன் சில்லி நாலா ஸ்லிட் பண்ணி ஒரே ஒரு சில்லி படிப்படியா கட் பண்ணுங்க. நான் ஒரே சில்லி ஒரே நாலா ஸ்லிட் பண்ணி 1 2 3 4 நோ தட் இஸ் ஸ்டாப்பிங். ஸ்லிட்டிங் படுத்துறாயா என்ன? இந்த மாதிரி கேவலமா போய் டவுட் கேட்டு தான் சமைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இதெல்லாம் பண்ணாதயா வந்து சேர்த்துறியா? ஏன்னா என் குக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏ குராச்சே வாயா சை அவன் கத்தி நிக்கிறான். 60 செகண்ட்ல 30 செகண்ட் இப்பவே போயிடுச்சியா? கப்புனு எஸ்கேப் போயிட்டா இறவனே வச்சுக்கிறேன். சில்லிஸ் 2 போட்டுடு. தக்காளியும் வந்து பெருசு பெருசா கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில வந்து பாயில் பண்ணு. பாயில் பண்ணணுமா? நார்மலுக்கு கிண்ணத்துல சோறு என்ன செய்யற? நோ ஒன்லி புட். ஏய் என்ன அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல். செத்த நேரம் மறவா போ. இந்த இடத்தை விட்டு போறியாடா அப்ப? ஐ அம் வெரி சாரி நே. போடா செல்ல நீ பண்ணுவேடா. உங்கள நம்பிக்கிறீங்கடா. லெமன் மேரினேட் பண்ணு. அதுக்கு அப்புறம் என்ன? அது பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஹங்காட் நான் இப்ப சொன்னது சொல்லு. அதிலே போடணுமா? அல்ல கொய்யால என்ன சின்ன பிள்ளை நல்லாடி ஜெயில சோறு போடுறதுக்கு மணி அடிப்பானுங்களே அந்த மாதிரி உயிரை வாங்கிட்டு இருக்காரு. இந்த டாஸ்க்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்க யோசிக்கிறீங்களா? ஏய் செல்லோ பாயில் பண்ணாதடா. இல்ல டைரக்டர் பழி வாங்குறாரா? பாயில் பண்ணாத. புகழ் என்ன இந்த மாதிரி டாஸ்க் ரெகுலரா வைக்க சொல்றா. நீங்க ஜாலியா டைட்டில் அடிச்சு போயிடுங்க. நாங்க என்ன பண்ணோம்? இல்லடா அவ உன்னை செல்லம் செல்லம் சொல்லணும் ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாரு இது வரைக்கும். வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்க.